என்ன சாரதா, ஏதோ மூணாவது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி ஏன் இப்படி கடுமையா பேசுற? உங்ககிட்ட சந்தோஷமா பேசுற அளவுக்கு நமக்குள்ள என்ன இருக்கு? ப்ளீஸ் சாரதா, இப்படி எல்லாம் பேசாத. ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதல்ல இப்படி அப்பாவி மாதிரி பேசுறத நிறுத்துங்க. இந்த மாதிரி பேசி பேசிதான் என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க. என் அப்பா யாருன்னு என் அம்மாவும் சொல்ல மாட்டேன்றாங்க. அந்த ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அந்த ஆளை பார்த்தேன்னு வைங்கள, அன்னைக்கு இருக்க அவங்க. அப்புறம் உங்ககிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல. என்னால இப்போ நேர்ல வர முடியாது. நீங்க சொல்ல வந்த விஷயத்த போன்லயே சொல்லிடுங்களேன். இல்ல சாரதா, உன்னை நேர்ல பார்த்துதான் பேசணும். நாளைக்கு காலையில 10 மணிக்கு அண்ணா ஆர்ச்சி பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்புக்கு வந்துடுறியா? இல்லங்க, என்னால அவ்வளவு தூரம்லாம் வர முடியாது. புரிஞ்சுக்கோங்களேன். ப்ளீஸ் சாரதா. சரி, நீயாவது ஏதாவது ஒரு இடத்த சொல்லு, நான் அங்க வந்து உன்னை பாக்குறேன். சொன்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. நான் ஊருக்கு வந்து உங்களை நேர்ல பாக்குறேனே. சாரதா, நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம்னா இப்போ நீ சென்னையில தானே இருக்க? ஆமா ஆமாமா, நான் தான் ஊருக்கு வந்து உங்களை நேர்ல பாக்குறேன்னு சொல்றேனே. அப்போ நாளைக்கு காலையில 10 மணிக்கு நான் சொன்ன காபி ஷாப்புக்கு வந்துடுறியா? அங்கதானே வர சொன்னீங்க, வந்துடுறேன். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் சாரதா. பரவாயில்லைங்க. நான் நேர்ல பாக்குறப்ப எல்லாத்தையும் நான் சொல்றேன். சரி, நான் வச்சிடுறேன். போன்ல அம்மா முதல்ல கோவமா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்மளை பார்த்ததும் நார்மலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்படி? அப்படி யாருக்கிட்ட பேசினாங்க? ஒருவேளை அப்பா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்களா? அதனாலதான் நம்மளை பார்த்ததும் பேச்ச மாத்திட்டாங்களோ? பெயிண்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஊருக்கு வரதுக்குள்ள பள்ளிக்கூடத்தில் வெள்ளை அடிக்கிற வேலையும் முடிஞ்சிருமா? நல்ல வேளை நாம அவர்கிட்ட தான் பேசணுங்கிறத
சித்து கண்டுபிடிக்கல. உஷாரா அவர் நம்பரை டெலீட் பண்ணிட்டோம். ஐயோ, மணி இப்பவே 9:30 ஆயிடுச்சு. அவர் கரெக்டா 10 மணிக்கெல்லாம் காஃபி ஷாப்க்கு வர சொன்னாரே. கிளம்பலான்னு பார்த்தா சித்து இன்னும் சாப்பிட்டே முடிக்கல. இவன் ஆபீஸ்க்கு கிளம்பினதுக்கு அப்புறம் தானே நாம போக முடியும். இல்லனா எங்க போற எதுக்குன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவானே. பேசாம சிறுத்தை ஆபீஸ்க்கு போகும்போதே இவனும் கிளம்பி இருந்தான்னா கரெக்டா இருந்திருக்கும். ஐயோ, அவர்தான் கூப்பிடுறாரு. இப்ப எப்படி அட்டென்ட் பண்றது? சித்து வேற இருக்கானே. சரி, நாம போய் அவனுக்கு தெரியாம பேசிட்டு வந்துருவோம். ஹலோ சாரதா, நான் கண்ணன் பேசுறேன். கரெக்டா 10 மணிக்கு நான் சொன்ன காஃபி ஷாப் வந்துருவல்ல? வந்துருவேன். அங்கதான் வந்துட்டு இருக்கேன். அப்படியா? சரி வா சாரதா, நான் வெயிட் பண்றேன். சரி, போன் வைக்கிறேன். ச்சே, 9:40 மணி ஆயிட்டே இருக்கு. இவன் கிளம்புற மாதிரியே தெரியலையே. சரி, நாமளே போய் அவன்கிட்ட கேட்டு முதல்ல அவனை ஆபீஸ்க்கு அனுப்புற வழியை பார்ப்போம். சித்து, இன்னும் சாப்பிடலையா? இட்லியே பாத்துக்கிட்டு இருக்க? ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுல்ல, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு ஆபீஸ்க்கு கிளம்புப்பா. நான் கிளம்புறது இருக்கட்டும், நீங்க எங்கேயோ வெளியில கிளம்புற மாதிரி இருக்கு. எங்கம்மா? நான் கோயிலுக்கு போறேன்பா. ஓ சரிம்மா. என்னப்பா சாப்பிடாம போற? இல்லம்மா, போதும். சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிப்பா. அப்பா, இவன் கிளம்பிட்டானா நாமளும் கிளம்பி போயிட வேண்டியதான். டைம் வேற ஆயிட்டு இருக்கு. என்னப்பா? வாங்க போலாம். என்ன எங்க கூப்பிடுற? நீங்க தானே கோயிலுக்கு போறேன்னு சொன்னீங்க. ஆபீஸ் போற வழியில கோயில்ல டிராப் பண்ணிட்டு நானும் போயிடுறேன். வேணாம் சித்து, நான் நடந்தே போய்க்கிறேன். நீ கிளம்பு. ஏமா தேவையில்லாம நடக்கிறீங்க? நான் தான் டிராப் பண்றேன்னு சொல்றேன்ல. அட வாங்க. பக்கத்துல இருக்கிற கோயில் தான், நான் சும்மா நடந்தே போய்க்கிறேன். இல்ல, வாக்கிங் போன மாதிரி இருக்கும், கோயிலுக்கு போய் சாமியை பார்த்த மாதிரியும் இருக்கும். உனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுல, நீ கிளம்பு. சரிம்மா, நான் வரேன். சரி. ஆட்டோ,
அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணு. சித்து அவன் அப்பாவை தான் நாம சந்திக்க வரோங்கிறத கெஸ் பண்ணிட்டான் போல இருக்கு. அதனால்தான் நமக்கு தெரியாம நம்மள ஃபாலோ பண்ணி இவ்ளோ தூரம் வந்திருக்கான். இவன் கண்ணில் மட்டும் அவர் மாட்டினாருன்னா கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும். எப்படியாவது அவர் வரத்துக்குள்ள சித்துவை ஏதாவது பண்ணி கிளம்ப வைக்கணுமே. என்ன பண்ணலாம்? அம்மா ஏன் இங்க நிக்கிறாங்க? அப்பாக்காக வெயிட் பண்றாங்களோ? என்ன தெரியுதுங்களா? நான் தான் சாரதா. சாரதானா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. என்ன சார் நீங்க அதுக்குள்ள என்ன மறந்துட்டீங்களா? நீங்க பில்டிங் கான்ட்ராக்டர் சேதுராமன் தானே? சேதுராமனா? இல்லைங்க, நான் ஒரு டாக்டர். என் பேரு ராகவன். அப்படியா? நீங்க பார்க்க அப்படியே சேதுராமன் மாதிரியே இருக்கீங்க. ஒருவேளை சேதுராமன் உங்களுக்கு யாராவது அண்ணன் தம்பி இருக்காங்களா? சாரி, இல்லைங்க. என் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பையன். சாரி சார், சேதுராமன் நினைச்சு நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சாரி சார், ஐம் சாரி. யார் இவரு? அம்மா எதுக்கு ரகசியமா இவரை வந்து சந்திக்கிறாங்க? ஒருவேளை இந்த ஆளுதான் நம்ம அப்பாவா? அப்ப வீட்டுல அம்மாவுக்கு கால் பண்ணி வர சொன்னது இவர் தானோ? இந்த ஆளை நம்ம பாத்துடக்கூடாதுன்னு தான் நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு இங்க வந்திருக்காங்க. யோ, நான் யாருன்னு தெரியுதா? என்ன நல்லா பாரு, நான் யாருன்னு தெரியல. தம்பி இரு. யார் நீ? எதுக்கு என்கிட்ட மரியாதை இல்லாம பேசுற? உனக்குலாம் என்னையா மரியாதை? 25 வருஷத்துக்கு முன்னாடி உன் அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு உள்ளத்தாச்சும் கூட பார்க்காம என் அம்மாவை நடுத்தெருவுக்கு துரத்தின மிருகம் தானே நீ?
அப்பான்னு சொல்றதுக்கே அருவருப்பா இருக்கு. என் அம்மா ரொம்ப நல்லவங்க. அதனாலதான் உன்னை மன்னிச்சு எனக்கே தெரியாம உன்னை இப்படி ரகசியமா வந்து சந்திக்கிறாங்க. தம்பி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. என்னது புரியலையா? இப்போ என் அம்மா வந்து உன்னை மீட் பண்ணதை நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். யார நீ சொல்ற? இப்போ ஒரு லேடி வந்து பேசிட்டு போனாங்களே, அவங்க உன் அம்மாவா? அவங்க எனக்கு யாருன்னு தெரியலையே. அவங்க யாரோ சேதுராமன் நினைச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பேசினாங்க. நான் சேதுராமன் இல்லைன்னு சொன்னோடனே போயிட்டாங்க. என்ன என்கிட்ட மாட்டிக்கிட்டதும் போய் சொல்லி சமாளிக்க பாக்குறியா? தம்பி கையெடு. யோ, உனக்குலாம் என்னையா மரியாதை? பண்றதெல்லாம் பண்ணிட்டு தம்பி கையெடுங்க. அமைதியாரியா பேசாரு. ஒரு அப்பாவி பொண்ணை கெடுத்து தெருவுல விட்டுருங்க. உனக்கு அறிவு இல்ல. இல்ல பெரிய மனுஷன் வேற சொல்லிக்கிறேன். ஏன் அப்படி பண்ண? தம்பி என்னப்பா பண்ற? விடுப்பா. எதுக்கு போய் விட்டு சண்டை போட்டுட்டு இருக்க? இல்ல சார், இந்த ஆளு என் அப்பன் தான் சார். என்னப்பா நீ? 20 வருஷமா இவர் எனக்கு தெரியும். இவர் ஒரு டாக்டர். டாக்டரா? ஆமாப்பா, என் வீட்டுக்கே இவர் தான் ஃபேமிலி டாக்டர். இவர் குடும்பத்துல இருக்க எல்லாருமே எனக்கு நல்லா தெரியும். இவரை போய் உன் அப்பான்னு சொல்ற? போப்பா இங்க இருந்து. ஐயோ, சாரி சார். சார் ப்ளீஸ் சாரி சார். நான் உங்களை என் அப்பான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி நடந்துக்கிட்டேன். சாரி. ஓகே. சாரி சார். சரி போ போ. சார் நீங்க உட்காருங்க சார். சாரி சார். இப்ப அம்மா எங்க போனாங்க? இங்க இருந்து கிளம்பிட்டாங்களோ? எதுக்கு அவங்க இங்க வந்தாங்க தெரியலையே. சேதுராமன்னா யாரு? அவர் இன்னும் வரல. மறுபடியும் வந்துட்டாருன்னா மாட்டிக்குவோமே.